நல்ல பூ போல எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை வந்து கல் மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காகவும், மோல்டு இல்லாம எப்படி வந்து 4 வெரைட்டீஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து, அதுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேங்காய் பூ சேர்த்து நல்லா ஜாம் மாரி வர வரைக்கும் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவு எப்போதும் போல ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. மாவு வந்து கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு, நல்லா தட்டையா வந்து தட்டிட்டு, அதில் நடுவுல வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு, இப்படி 2 பக்கமும் அழுத்தம் கொடுத்து நான் ஓரத்துல வந்து நம்மளுக்கு வேணுங்கிற டிசைன் மாதிரி செஞ்சு வச்சுட்டா ஒரு மோல்டு வந்து ரெடி. 2வது வந்து இடியாப்பம் சுட்டு அது நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை மடக்கி எடுத்து அதுக்கு பேர் பெட்டி கொழுக்கட்டை. 3வது டைப் வந்து நார்மலாக நடுவில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே வந்து பூண்டு மாதிரி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தியால் வந்து நம்ம வந்து அச்சு கொடுத்து எடுத்துடலாம். 4வது பால் மாதிரி செஞ்சு அது மேலே வந்து அரிசியை வந்து ஊற வச்ச அரிசியை நல்லா வந்து உருட்டி விட்டு எடுத்து நல்லா இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்தால் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்கும்.